போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த சுடுகாட்டு நம்ம மீட்டு நம்ம இந்த ஊருக்கு கொடுத்துருக்கிறோம். இன்னமும் இப்ப வரும்போது நான் பார்த்தேன், இந்த சட்டமன்றத்தினுடைய திமுகவுடைய அந்த வேட்பாளருடைய பிளக்ஸ் அந்த இடத்துல வச்சிருக்காங்க, மறுபடியும் ஆக்கிரமிப்பு பண்ணி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த திமுகவுடைய அரசாங்க இந்த நிர்வாகம் இருக்குது. நம்மளுடைய அண்ணன் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் வெங்கடாஜலன் அண்ணன் அவர்கள் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு வந்த உடனே ஐயா எடப்பாடியார் ஐயா முதலமைச்சர் ஆனவுடன் உங்களுக்கு அந்த சுடுகாட்டுக்கு கம்பி வேலி அமைத்து காம்பவுண்ட் செய்யப்படும் என்று உறுதியளிக்கிறார். ஏனென்றால் 20 கோடி மதிப்புள்ள ஒரு சுடுகாட்டை திமுகவுடைய கவுன்சிலர் இன்னைக்கு ஆட்டை போட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்களுடைய வேட்பாளர் நிலைமையெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த சட்டமன்றத்தினுடைய திமுகவுடைய வேட்பாளர் என்ன பண்ணாரு, நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அருமையான ஒரு வேட்பாளர், நல்ல மனிதர், ஏழ்மையாக நம்மளை எல்லாம் பழகக்கூடியவர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், எல்லா வசதிகளையும் அம்மா மேச்சேரி அம்மா பத்திரகாளி அம்மா அண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு சேவை செய்யறதுக்காக நமக்கு வந்திருக்காங்க. அதனால அண்ணனை இந்த மேலாண்டி ஊர்ல 200க்கு மேற்பட்ட வாக்காளர் இருக்கிறீங்க. ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் அனைத்து ஓட்டுகளையும் ரெட்டலையில் விழ வேண்டும். ஒரு ஓட்டு கூட திமுக இருக்கக்கூடாது. அதுதான் நாம இந்த பேச்சேரி பத்திரகாளி அம்மனுக்கு இதை செய்யக்கூடிய ஒரு பாக்கியமாக நகர். ஏனென்றால் நீங்களாம் எவ்வளவு அவதிப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அம்மாவுக்குலாம் தெரியும், இங்க இருக்கிற மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியும். ஒரே ஒரு ஓட்டு கூட இந்த ஏரியாவில் திமுக இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கோரிக்கையாகும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் வெங்கடாஜலன் அவர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்து அண்ணன் இப்பொழுது உரையாற்றுவார். அதாவதுமா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இங்கே வந்தோம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, நாங்கள் வரும்போது என்ன இந்த ரோடு பழுது அடைஞ்சிருக்குதா அல்லது இந்த ஊரில் லைட் வசதி இல்லையா அப்படின்னு அந்த போகும்போது பார்த்துட்டு தான் போவோம். நான் இப்போ இறங்கின உடனே ஒருத்தர் சொன்னார், எங்களுக்கு இந்த சுடுகாட்டு மைதானத்துக்கு காம்பவுண்ட் சூர் கட்டி கொடுக்குன்னு சொன்னார். என்னை எம்எல்ஏ ஆக்கிருங்க, வந்தவுடன் முதல் நிதியிலேயே உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் சோர் கட்டி தரப்படும். முதல் நிதியிலேயே